அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எப்படிங்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ இந்த கேப் டவுன் ஓப்பனிங்கை வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் போயிட்டு இருக்கிற டைமில் இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஓப்பனிங்காக, அதாவது 24,175 வந்து நேற்று வந்து க்ளோசிங் கொடுத்துருந்தது. இன்னைக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,998, கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எஸ்டர்டே வந்து பார்த்துருந்தோம், என்னதான் நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனாலுமே நமக்கு வந்து மறுபடியும் வந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் மார்னிங்ல அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வந்து ரெக்கவரி வந்து எடுக்கல. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஏடிஆர் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஐடி செக்டாரோட ஏடிஆர் வேல்யூஸ் வந்து மார்னிங்லேயே இன்ஃபோசிஸ் வந்து 9.66% டவுன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி விப்ரோவும் 3.63% வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐடி செக்டார் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் கூட நல்ல ஒரு ரெக்கவரி, அதாவது எஸ்டர்டே 24,187 வரைக்குமே நமக்கு வந்திருக்க வேண்டியது. பட் ஐடி செக்டார் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ இது ஒரு ரீசன். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல்லிங் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ சுவிட்சர்லாண்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரி இருந்தது. அதாவது ஈரான் யூஎஸோட டீல் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஒரு செரிமனி வந்து சுவிட்சர்லாண்டில் நடக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ அந்த மீட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த மீட்டிங் வந்து அந்த செரிமனி வந்து இப்போதைக்கு வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸோ தள்ளி வச்சா கூட ஸோ அந்த டீல் சைன் பண்ண எல்லா கண்டிஷன்ஸுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து தள்ளி வச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ அதில் இருக்கிற கண்டிஷன்ஸ், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் 60 டேஸ் அந்த சீஸ்ஃபயர் டாக்கு, இது எல்லாமே அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த செரிமனி மட்டும் இன்னொரு நாள் வந்து ஒத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் ஒழுங்காக வந்து அட்டன் பண்ணி அழகாக வந்து செரிமனி நடத்தியிருந்தாரு அப்படின்னா நமக்கு வந்து பங்கு சந்தைகள் மறுபடியுமே வந்து கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருப்பாங்க, கொஞ்சம் மேலே வந்திருக்கும் குளோபல் மார்க்கெட் எல்லாம். இவர் நடுவில் வந்து இந்த மாதிரி பண்ணனால இன்னைக்கு வந்து மறுபடியும் கொஞ்சம் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ்ல இருந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லெபனான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஸ்ட்ரைக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெபனான்ல யார் தாக்குதல் நடத்துறதுங்கிறது உலகத்துக்கே தெரியும், இஸ்ரேல் தான். ஓகேங்களா? என்னதான் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு ஒப்பந்தத்தில் சைன் போட்டு அமைதியாக போனால் கூட இந்த இஸ்ரேல் வந்து சும்மா இருக்கிறது இல்லை. இவங்க வந்து அடிக்கடி போயிட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ட்ரம்ப் தான் இஸ்ரேல் கிட்ட சொல்லி மறுபடியும் தாக்குதல் வந்து பண்ண சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தோணும். அது உண்மையாக கூட இருக்கலாம், நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த பிரச்சனை வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த ஆயில் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இறங்குமான்னு கேட்டிங்கன்னா இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ சிப்ஸும் போயிட்டு இருக்கு. டிரான்சிஸ்ட் ஃபீஸும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம். ஒரு 60 நாள் இப்போ உட்காந்து பேசுகிறோம். இந்த பேசுனால நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட்டாக வந்து டிரான்சிஸ்ட் ஃபீஸஸ், கப்பலுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம். இந்த 60 நாள் முடியட்டும், நாங்கள் வந்து விருந்தே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைட்ல இருந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான். ஜேடி வேன்ஸ் மட்டும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணி நல்லபடியாக முடிஞ்சிருந்தது அப்படின்னா சுமூகமாக போயிருக்கும். இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியல இந்த மாதிரி நேரத்தில். ஓகேங்களா? இப்போ மண்டே வந்து எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, ஸோ மண்டேவும் நமக்கு வந்து கொஞ்சம் பயதாங்க. பெரிய அளவில் என்னதான் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து நமக்கு கீழே தூக்கி போட்டாலும் நமக்கு வந்து பயதான் ஆகுது. ஸோ இப்போ இன்னும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நமக்கு ஒரு 23,902 வரைக்கும் இறங்கினா கூட ஸோ மறுபடியும் வந்து நமக்கு 24,196 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டாக் ஹீட் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார் தான் டவுனு. ஸோ மார்னிங் வீடியோலேயே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன், ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் செல் சைடு தான் போகும் அப்படின்னு. ஏன்னா ஏடிஆர் வேல்யூஸே 10% டவுனுங்கிறப்ப கண்டிப்பாக ஐடி செக்டார் வந்து கீழே இறங்கி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் ஒரு ப்ராஃபிட் புக்கின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஒரு நியூட்ரல் தான் என்றைக்குமே. ஒரு பெரிய பாசிட்டிவோ நெகட்டிவ் சைடெல்லாம் க்ளோஸ் ஆகலை. கேப் டவுன் விழுந்தா கூட அது தொடர்ந்தும் இறங்கலை. ஓகேங்களா? அந்த இடத்துல இன்னும் வந்து புல்லிஷாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து குளோபல் இண்டெக்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து பெரிய அளவில் இன்னும் கீழே இறங்கல. ஒரு 4 பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு நெகட்டிவ்ல இருக்கே தவிர ஸோ அதுவுமே வந்து கீழே இறங்கல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான். ஸோ ஒரு பக்கம் பை பண்ணி ஒரு பக்கம் செல் பண்ணியிருக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, அதுவுமே ஈக்குவல் தான்.
NSE எடுத்துக்கிட்டிங்கன்னா 3343 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1478ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸுங்கிறது 1750, அன்சேஞ்சுங்கிறது 115. 52 வீக் ஹைல வந்து 117 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 42 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இன்னமும் வந்து 52 வீக் ஹைல வந்து ஸ்டாக்ஸ் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நம்பலாம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு. அப்பர் சர்க்கிளில் 120, லோயர் சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 71 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. செக்டார் வைஸ் க்ளோசிங் எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஐடி செக்டார் மட்டுமே 5% பக்கம் இறங்கிருக்கு. ஸோ தெரியுதுங்களா எதனால வந்து இன்னைக்கு கேப் டவுன் விழுந்த மார்க்கெட் சுத்தமாக வந்து எந்திரிக்கல அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் ஐடி செக்டாரும் 1672 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிருக்கு. அந்த அளவுக்கு பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன்ங்கிறது அசென்ச்சரோட கைடன்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 5% வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதோட சேர்ந்து இறங்கினது தான் மற்றதெல்லாம் தானா ஒரு ரீசனோட இறங்கினது இல்லை, இதோட சேர்ந்து இறங்கியிருக்கு. ஸோ சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்க் மட்டும்தான் ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து தப்பு இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன், ஒரு 3 மணிக்கு எடுத்த டேட்டா இது. மேபி நீங்கள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப பார்க்குறப்ப ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஓவராலாக நமக்கு எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல வந்து பணத்தை எடுத்திருக்கிறாங்க. இது முக்கியமாக வந்து எஃப்ஐயோட வேலையாக தான் இருக்கும். ஸோ எஃப்ஐ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல பணத்தை அதிகமாக உள்ளார கொண்டு வரதும் அவங்க தான். அதாவது எஃப்ஐஐ டிஐ ரெண்டு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஐஐ வந்து இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ் பக்கம்லாம் போகவே மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து வேகமாக மேலே வரும். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப அவங்க எதில் கொண்டு போய் பணத்தை முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவோம். அதாவது அங்கங்க விட்டு மிட் கேப் ஸ்மால் கேப் பண்ணுவாங்களே தவிர அதிகபட்சமான பணத்தை கொண்டு போய் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல தான் டம்ப் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க டம்ப் பண்ண உடனே மார்க்கெட் வந்து வேகமாகவும் பணத்தை வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல இருந்து எடுக்கிறப்ப வேகமாகவும் நமக்கு வந்து கீழே இறங்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் டிஏஎஸ் அப்படி கிடையாது. ஸோ டிஏஎஸ்ங்கிறது உள்நாட்டு முதலீட்டாளர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே கலந்து பண்ணுவாங்க. இப்போ 2000 கோடி ரூபாய்க்கு பை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஹைவேட்டேஜ் இருக்கும், மிட் கேப்பும் இருக்கும், லார்ஜ் கேப்பும் இருக்கும். ஓகேங்களா, அவங்க அவசரப்பட்டு பணத்தை எடுத்தால் கூட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்க. ஆனால் எஃப்ஐ அப்படி கிடையாது. ஹைவேட்டேஜ்ல தான் அவங்க வந்து முழு குறிக்கோளாக வந்து இருப்பாங்க. அதனால தான் அவங்கள பார்த்து மார்க்கெட் வந்து பயப்படுது. நெக்ஸ்ட் வந்து டாப் கைனர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டர்னல், பாரதி ஏர்டெல், பவர் கிரிட், என்டிபிசி, அதானி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கைனர்ஸ். டாப் லூசர்ஸ்ல 5மே வந்து நமக்கு வந்து ஐடி ஸ்டாக்ஸ் தான். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக்எம், HCL டெக், விப்ரோ இந்த 5மே வந்து டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். இந்த ஐடி இறங்குங்கிறத நமக்கு காலையிலே ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தது. ஏடிஆர் வேல்யூ வந்து ஒரு 10% டவுன் ஆயிருக்கிறதுனால நமக்கு காலையிலே வந்து கண்டினியூஸாக இறங்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கேப் டவுன் விழுந்த இடத்துல இருந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதோட நெக்ஸ்ட் டார்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,212 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 24,033 க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துடும். அகைன் வந்து இந்த 24,200 வரைக்கும் ரீச் ஆகும். கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 24,008ங்கிறது தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இவ்வளோ தூரம் வருமானம் தெரியல. பட் நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட மறுபடியும் இந்த 24,008 வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரணும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ எஸ்டர்டே வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோசிங் வச்சிருக்கு. நான் 1 hour வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க. 15 minutes பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை சைடு தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இருந்தாலுமே இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டா கூட நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட பேட்டர்னோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 57,788. இதுக்கு மேலே ஒரு 15 minutes கேண்டல் வந்து க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ இதுவும் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் 58,200 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி 57,788 பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சு அந்த இடத்துல வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது பெஸ்ட். ஏன்னா செல் சைடு கொடுக்கறத விட இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு கொடுக்கறதுங்கிறது பெஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். இப்போ சென்செக்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கு, சென்செக்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இருந்தாலுமே சென்செக்ஸோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 76,855, சப்போர்ட்டுங்கிறது 76,150. அடுத்தது வந்து ஃபின்
ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. 26,360ங்கிறது ஃபின் நிஃப்டியோட டபுள் பாட்டம் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டோட நெக்லைன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்த வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ஹையை வந்து ட்ரா பண்ணிக்கலாம், இன்னைக்கான ஹை. ஸோ 26,487 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸாக அடுத்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் நடந்திருக்கிறதுனால ஸோ ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன நடக்கும்னா ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நமக்கு வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து பெரிய அளவில் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமை வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கோல்டில் சில்வரில் சரவாரியாக பணத்தை வந்து வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் லெவலில் இருக்குது கோல்டெல்லாம். ஓகேங்களா? பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. இப்போ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 14,627, சப்போர்ட்டுங்கிறது 14,512. ஸோ 14,627க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி மிடில் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த 14,627ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த 14,512ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரலல் சேனலில் தான் நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து இந்தியா விக்ஸ். நமக்கு USD/INR இந்தியா விக்ஸ் ரெண்டுமே இன்னுமே வந்து ஒரு பை சைடு தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ ஆயில் என்னங்க ஆகும் அப்படின்னா ஆயில் வந்து டவுன் ஆகிறதுக்கு தான் சப்ளைக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் மார்னிங்ல வந்து என்ன மாதிரி கண்டிஷன் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த 7,141 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் தான் போகும், அதுக்கு மேலே போவாது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஏன்னா சப்ளை இருக்கிற இந்த டெக்னிக்கல் வைஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு பாயிண்ட்ஸ். அதாவது 7,141லேருந்து ஒரு 150 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. ஆனால் அதுக்கு மேலே போகலை. ஏன் போகலை அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணதுனால போலன்னு கிடையாது, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து 1 ஹவரில் வச்சு இதை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நாம் ஒரு விஷயத்த ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அது 100% நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எப்போ நடக்கும்னா ஒரு கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 3 ஜோனுக்கும் தேர்ட் டைம் டிப் பண்ணிட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கண்டினியூவாக ரிவர்ஸ் ஆனது அப்படின்னா எஸ்டர்டே லோயர் அண்ட் லோவும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எஸ்டர்டே லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6,940, இப்போ 7,178 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ இது எப்படி நமக்கு வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு அகைன் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படியும் நமக்கு மூவ்மெண்ட்டுங்கிறது இந்த பேரலல்ஸ்குள்ளார தான் நமக்கு வந்து இருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். இது வரைக்கும் வந்து பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ ஈவினிங்ல நடக்குதா இல்லையாங்கிறது ஈவினிங் தான் தெரியும் நமக்கு. அதனால நீங்கள் வந்து லைனை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு 1 ஹவர் கேண்டில் லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ செல்லிங் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு 175 பாயிண்ட் 200 பாயிண்ட் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பனில் இருக்கனால சப்ளை தான் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் மட்டும்தான் சுத்தமாக மூவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பேரலல் சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாமே நமக்கு சைட்வேஸ் தான். ரெசிஸ்டன்ஸுங்கிறது இப்போதைக்கு வந்து வேணாம். க்ரூட் ஆயில் இறங்குறப்ப நேச்சுரல் கேஸும் நமக்கு இறங்கி தானே ஆகும். ஏன்னா ஷிப் எல்லாம் நமக்கு மூவ்மெண்ட் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நேச்சுரல் கேஸ் சப்ளை தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸுங்கிறது இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு, அதாவது $4,117 டச் பண்ணிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி இதோட டார்கெட் வந்து 4,240 வரைக்கும் வரலாம். இருந்தாலுமே நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போர்ட்டுங்கிறது 1,46,388, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,50,725. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வருக்கும் அதே மாதிரி தான். சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,30,533, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,38,885. ஸோ இந்த ஜோனுக்குள்ளார போயிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு.
அடுத்தது காப்பர். ஸோ காப்பர் அதே மாதிரி தான். காப்பர் வந்து நமக்கு 1303 வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1321. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆன இடம். ஸோ மறுபடியும் 1321 வந்தால் நமக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் பேப்பர் ட்ரேடிங்காக தான். ஸோ நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கன்சல்டன்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நடக்குமா? இப்போ 2 நாளில் இப்போ சனி ஞாயிறு வந்து லீவ் இருக்கு, சனி ஞாயிறு வந்து ஹாலிடே இருக்கு. இந்த சனி ஞாயிறுல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கூட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு வந்து இஸ்ரேல் மட்டும்தான் கொஞ்சம் தாக்குதல் பண்ற மாதிரி தெரியுது. அவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து கொஞ்சம் பாசிட்டிவ் போகலாம். ஏன்னா ஆல்ரெடி பிஎஸ்சியில் வந்து $5 ட்ரில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு செபி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் இன்னைக்கே வந்து கொஞ்சம் அந்த சுவிட்சர்லாந்து செரிமனி எல்லாம் நடந்திருந்தது அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பை வந்து எதிர்பார்க்கலாம். G7 சம்மிட்டும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஐடி செக்டார் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் ரெக்கவரி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக 24,200 வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஏதாவது சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி மார்னிங்ல ஏதாவது நடந்தது அப்படின்னா சண்டே வந்து நான் வீக்லி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே வாட்ச் பண்ணுங்க. அதில் வீக்லி லெவல்ஸ் வந்து கொடுக்குறேன். அதுவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வர மண்டே வந்து MCXோட 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா வீடியோவில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.